வாங்க இன்றைக்கி வந்து சேமியா வடித்த சேமியாவும் பஞ்சாமிர்தமும் நாம் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். 1 லிட்ரு தண்ணி இருக்கும். சேமியா 1 பாக்கெட் சேமியாவுக்கு. இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி இந்த சேமியாவை அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சேமியா வந்து இதில் சேர்த்திடலாம். பாருங்கள், சேமியாவை சேர்த்தி கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதித்து வெந்தால் போதும். எடுத்து நம்ம வடிச்சிக்கலாம் தண்ணியை. பாருங்கள், எடுத்து கொட்டி வடித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்தது நம்ம வந்து பஞ்சாமிர்தம் பேஞ்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்குது. இந்த வெல்லம் அச்சு வெல்லம், பொங்கலுக்கு வாங்குவோம்ல அந்த வெல்லம், அச்சு வெல்லம். இது வந்து தூள் பண்ணி வச்சுருக்குது. இது கூடவே ஏலக்காய் 2 பொடி பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டுக்கலாம். வாழைப்பழம், பொங்கலுக்கு வாங்கினோம்ல அந்த வாழைப்பழம், இதையும் உரித்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், உரித்து போட்டாச்சு. இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சேமியா போட்டுட்டு வந்தாச்சு. நல்லா எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். இது கூடவே நம்ம பஞ்சாமிர்தம் பிசைஞ்சு வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். இப்போ 2ஐயும் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொங்கல் வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க.